இனிய மாலை வணக்கம். ஸோ பெண்களின் உரிமை சார்ந்த போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தந்தை பெரியாரின் நினைவோடு தொடங்குறது தான் ஒரு ரொம்ப ஏதுவான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்புறோம். பெண்களோட உரிமைகளை பத்தி பேசணும்னா இந்த சமூகத்தோட நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மனசுல அப்படியே டக்கு வந்துருக்கும். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம பெண்களோட உரிமையை யோசிக்கவே தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பேசின தோழர்கள்லாம் கொஞ்சம் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பொண்ணை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஊரை கூட்டி ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய மண்டபம் எடுத்து ஏன் இப்போ போட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த அளவுக்கு ஊர் மக்கள்கிட்ட என்னோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவங்க பீரியட்ஸை பத்தி பேசுறது கிடையாது, ரொம்ப தயங்குறாங்க. குறிப்பா குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் கிட்ட, அது அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன கடைகள்ல போயிட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்ல கூட பேக்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு, அவங்க பேக்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சின்ன சின்ன கடைகள்ல போயிட்டு நாப்கின் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தியோ இல்லைன்னா கருப்பு கவர்ல சுத்தியோ தான் நமக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை யோசிக்கும் போது நம்ம மைண்டுக்கு வர்றது கலாச்சார தற்காப்பு. இதை பேச வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இருக்கு. ஸோ இப்போ கலாச்சாரம் அப்படின்றது ஒரு சமூகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கலாச்சாரமா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த சமூகத்துல இருக்கிற மக்களோட அடிப்படை உரிமைகளை குடுங்கி எறிகிற கலாச்சாரம் நம்ம இப்போ அந்த கலாச்சாரத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். குறிப்பா பெண்களோட உரிமைகளை, ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரமே பாத்தீங்கன்னா பெண்களை சுத்தி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்றதுனால பெண்களோட குறிப்பா இந்த பீரியட்ஸ் டைம்ல கிச்சனுக்குள்ள போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, சாமி ரூம்குள்ள போகக்கூடாது, ஃப்ரீயா நடமாடக்கூடாது, வீட்டுல சாப்பிட டைமுக்கு சாப்பிடக்கூடாது, குளிச்சுட்டு தான் பண்ணணும் இப்படின்னு கலாச்சாரம்ன்ற பேர்ல நம்ம அடிப்படை உரிமைகளே பெண்கள் கிட்ட குடுங்கி எரிஞ்சிடும். ஸோ இதை இது இன்னும் ஆமா இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு டேட்டா என்னன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு 2019-21 ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பெண்களிடம் இந்த சர்வே கண்டக்ட் பண்றாங்க. வயசு ஒரு 15 இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள். ஸோ இப்போ இந்த டேட்டால இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெண்கள்ல ஒரு 75 to 80% ஆஃப் த விமன் பிலாங்ஸ் டு ஹிந்து ரிலீஜியன். மீதி இருக்கிற பர்சன்டேஜ் பிலாங்ஸ் டு அதர் கிறிஸ்டியன், முஸ்லிம் அந்த மாதிரி இருக்கிற மற்ற மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த சர்வேல பீரியட்ஸோட ஒரு ஹைஜீனிக் மென்ஸ்ட்ரல் பிராக்டிசஸ் பெண்கள் கிட்ட எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாப்கின் யூஸ் பண்ண நீங்க சேஃபா இக்கோஃப்ரெண்ட்லி நாப்கின்லாம் போக வேண்டாம். பேசிக்கா நீங்க கெமிக்கல்ல சொல்ற சாதா நாப்கினே வச்சுப்போம். அந்த அளவுக்கு ஒரு நாப்கின், அதாவது இலை வச்சுக்கிறது, சாம்பல் வச்சுக்கிறது, இந்த இதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் ஒரு பேசிக் நாப்கினை யூஸ் பண்றாங்க, ஒரு கிளீனஸா டாய்லெட்டை எத்தனை பேர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த சர்வேயோட மெயினான இதுவா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சர்வேவை பார்க்கும்போது முடிவுகள் என்னவா இருந்ததுன்னா நகரப்புறத்துல இருக்கிற பெண்கள்ல குறிப்பா ஹிந்து பெண்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 80% பேர் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்றாங்க. அதர் ரிலீஜியன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 95% வரைக்கும் இருக்கு. அதுவே கிராமத்துல இருக்கிற பெண்கள்கிட்ட வந்தோம்னா வெறும் 52% பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பீரியட்ஸ் ரிலேட்டடான ஹைஜீன் பிராக்டிசஸ்ல இருக்கிறாங்க. இதுவே அதர் கம்யூனிட்டிஸ்ல அது ஒரு 80-85 வரைக்கும் போகுது. அப்போ பீரியட்ஸ்ன்றது இப்போ வரைக்குமே ஒரு ஸ்டிக்மடைஸ்டு டாபிக்கா இருக்குது, ஒரு சிஸ்டமிக் நெக்லெக்ட் இருக்கிற ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவா தான் நம்ம பீரியட்ஸை பார்க்கணும். தோழி சொல்லியிருந்த மாதிரி இப்போ இப்படி இருக்கிற நடைமுறையில நம்ம பெய்டு லீவ் கேட்கறது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஒரு சின்ன பயத்தை ஏற்படுது. ஏன்னா இவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருக்காங்க 1947 ஜப்பான் போன்ற ஒரு வேலை நாடு பீரியட் பாலிசி லீவ் பாலிசி அமல்படுத்திட்டாங்க. ஆனா அவங்களே அதோட எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2017 அதுக்கான ஒரு இதை கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ தோழி பகிர்ந்துட்ட மாதிரி வெறும் 0.9% பெண்கள் தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. மேலை நாடுகளுக்கே இந்த நிலைமை தான். நம்மளோட கலாச்சாரத்தை அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இதோட நிலைமை என்னவா இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு சட்டம், ஒரு பாலிசி மட்டும் இதுக்கு பத்தாது அப்படிங்கிறது தான் கருத்து. ஓகே, நம்ம மீதி என்ன வேணும்ன்றது நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ ஏன் பீரியட்ஸ் பெயின்
வலிக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அது வந்து வலிகள் மட்டும் இல்லாமல் பீரியட்ஸோட கான்சிக்வன்சஸாக இருக்கிற ஒரு மூட் ஸ்விங்ஸாக இருக்கணும், டக்குனு கோவம் வருது, அழுக வருது, சிரிப்பு வருது, அண்ட் வந்து ரொம்ப இமோஷனலாக டவுன் ஆகுறது, நாசியேட்டிக் வாமிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு 10-20% பெண்கள் வந்து அவங்களோட அன்றாட வேலைகள், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸே பாதிக்கப்படுற அளவுக்கான ரொம்ப கடுமையான வலிக்கு உள்ளாகிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலைஸாகவும் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க முதல்ல பேசின தோழி சொன்ன மாதிரி இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களோட வலிகளெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. அப்போ ஒரு 3 நாள் தொடர்ந்து ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் ஒரு லீவை போட்டு ஒரு நாள் பேசிக்கா லீவை போட்டு ரெஸ்ட் எடுக்கும். அப்போ தொடர்ந்து எல்லா மாதங்களும் இதையே இந்த வலியையே அனுபவிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு ஏன் விடுப்பு கொடுக்க கூடாது அப்படின்றது ஓகேவா? ஒரு சிலர் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். இட்ஸ் நாட் டு அஃபெண்ட் எனிவன். ஒரு சிலர் பேசுறது என்னன்னா, குறிப்பா நீங்க கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல ஃபார்மர் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மிஸ் ஸ்மிருதி இரானி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாங்க. அது பயங்கர கொந்தளிச்சுது. பீரியட்ஸ் இஸ் நாட் ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பெண்களே வந்து நம்ம பேசுறதை கேட்டிருக்கோம். என்னன்னா, பெண்கள் born warriors, நம்ம வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பயங்கர வலுவானவர்கள், இதை எங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பேசுறோம். என்னோட பெரிய பயமே என்னன்னா, டோன்ட் நார்மலைஸ் த சஃபரிங். வலியை வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க கொண்டு போய் விடுமே தெரியாது. ஏன் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது என்ன பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணணும், அது எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷனா இருக்குதான்னு பார்த்து அதை கடந்து போகணுமே தவிர்த்து நார்மலைஸ் பண்ணி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப வருஷமா நம்மளோட அம்மாக்களை, அதாவது அம்மானா தாய்மை உள்ளம் கொண்டவர்கள், அவங்க ஒரு தியாக செவ்வல். அவங்க வந்து தன்னோட நீடுக்கு முன்னாடி மற்றவங்களை ப்ரையரைஸ் பண்ணிட்டு தான் அவங்களோட நீடெல்லாம் வந்து அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்கன்னு பெரிய ஸ்கேம் பண்ணி அம்மாக்கள் விமனோட வயிற்றை வந்து நம்ம வந்து அப்படியே பயங்கரமா வந்து அடக்கி வச்சிட்டோம். ஸோ நீங்க வந்து சஃபரிங்கை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஓகே, அந்த பெய்டு லீவ் கொடுக்குறோம் முடிவாயிடுச்சு. இன்கேஸ் இது ஒரு பாலிசியா வருது, ஒரு சட்டமா வருது, இது அமல்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, தோழி குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒருவேளை ரெக்ரூட்டர்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ, நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுத்து காசு கொடுத்து லீவு கொடுத்து அப்படி யார் எனக்கு, நான் ஏன் வந்து உன்னை வந்து அப்படிலாம் அவனை விழுந்து செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அதுக்கு நான் வந்து அந்த இடத்துல ஆண்களை எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். இல்லையா, ரொம்ப ஃபார்மல் செக்டர்ஸ்ல இந்த ப்ராக்டிசஸ் இருக்கு. லீவ் கேட்கணும்னா ஹெச்ஆரையும் மேனேஜரையும் போய் கேட்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்க சிக் லீவ் ஒரு 2 நாளைக்கு மேலே எடுத்தீங்கன்னா வந்து நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் மென்ஸ்ட்ரல் பெய்ட் லீவ்லாம் வந்துருச்சுன்னா நான் என்னோட மேனேஜர் கிட்ட போயிட்டு, பிகாஸ் இட்ஸ் ஸ்டிக்மடைஸ், நான் போயிட்டு வாங்க எனக்கு பீரியட்ஸ் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு பெண்கள் வந்து முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனா இல்லாம கூட போகலாம். அடுத்தது மிக முக்கியமா, சில ஆண்கள் பீரியட்ஸை பத்தின புரிதல் இல்லாம பண்ற சில ஜோக்ஸோ ஒரு கமெண்ட்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல வந்து ஒரு வேலை செய்யற இடத்துலயோ ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் அவங்களோட இமோஷன்ஸை வெளிப்படையா எந்த தடையும் நம்ம வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஆண்கள் வந்து ஓ இட்ஸ் தட் டைம் ஆஃப் த மந்தா, நீங்க அதனால இவ்வளோ எமோஷனலா இருக்கிறீங்களா அப்படின்னு அதோட ஆழ புரியாம பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டிக்மா இன்னுமே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. இது இல்லாம ஒரு சின்ன கம்பெனிஸோ இல்ல பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களாம் முன் வந்து ஒருவேளை நாங்க பீரியட்ஸ் பெய்ட் லீவ் தரோம் அப்படின்னு முன் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களால அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அதை வந்து கொடுக்கறதுக்கு போதுமானதா இருக்குமாங்கிறது அதுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளோட கவர்மெண்ட் அண்ட் சிவில் சொசைட்டிஸ், அதாவது என்ஜிஓஸ் மாதிரியான ஆட்களோட பொறுப்புகளை வந்து நான் பெருசா பாக்குறேன். ஓகே, இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் பேசிக் லெவல்ல சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க வந்து பெய்ட் லீவை கொண்டு வந்துட்டீங்க, இருந்தாலும் இந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணணும்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் கம்யூனிட்டிஸ்லயும் ஒர்க் பிளேசஸ்லயும் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பத்தியும் மென்ஸ்ட்ரல் லீவை பத்தின கேம்பெயின்ஸும் தொடர்ந்து இதை பத்தின டிஸ்கஷன்ஸை எடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்களுக்கு இதை பத்தின போதிய புரிதல்கள் வரும். அண்ட் குறிப்பா சில பெண்களுக்கும் இதை பத்தின போதிய புரிதல்கள் ஏற்படுறதுனால இதோட ஸ்டிக்மா வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன் தி அதர் சைட் விமனுக்கு இந்த தனியா ஒரு பெய்ட் லீவ் அப்படின்னு நீங்க டேக்லைன் கொடுக்காம
சிக் லீவ்ஸையோ இல்லை கேஷுவல் லீவ்ஸையோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தி தரும்போது இது கொஞ்சம் சப்சைடாக அப்படியே வந்து இந்த லீவை வந்து அவங்க அவைல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அண்ட் இன்கேஸ் இந்த பெயின் லீவ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னர் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை கம்பெனிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸ் இன்சென்டிவ்ஸை கொடுக்கறதோ இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் எய்டை கொடுக்கறது மூலியமா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை முன்வர வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ இது மூலியமா ஒரு பெரிய சோஷியல் இமிடேஷனே நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மென்ஸ்ட்ரல் லீவ் வந்து ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இப்போ தோழி சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஒரு 3 நாள் ஆரம்பிச்சு 10-15 நாள் அது வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எனக்குமே அந்த மாதிரியான தோழிகள் இருக்கிறாங்க. மாசம் ஃபுல்லா வந்து அவங்க ப்ளீட் ஆகிற தோழிகளுமே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நாளோ 2 நாளோ அது இருக்கட்டும். அது இல்லாம நம்ம பேசிக்கா சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி பார்த்துக்கிட்ட மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸ்லயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கான அக்சசிபிலிட்டி ஈஸியாகவே கொடுக்குது. எனக்கு வந்து ஒரு பேட் வேணும்னா நான் போய் மேனேஜர் கேட்கணும், இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் அக்காவை கேட்கணும். இப்படி ஒரு 10 பேரை தாண்டி போய் எதுக்கு நான் எப்படி நான் பேட் வாங்கணும்? ஒரு எமர்ஜென்சி கூட வாங்க மாட்டேன். அகைன் ஸ்டிக்மா. அப்போ ஈஸியா ஒரு இவங்க ஷேர் பண்ண மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் வைக்கிறதோ இல்லை நான் எனக்கு வேணா நான் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கான அக்சசிபிலிட்டியை ஈஸ் பண்ணி விடுறது. அப்புறம் அதை வந்து ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாருக்கும் உடம்பு முடியலன்னா நான் கொஞ்சம் ஓகே ஐம் நாட் ப்ரொடக்டிவ், நான் இப்போ என்னால் முடியல, நான் போய் கொஞ்சம் நாள் படுக்கிறேன், ஒரு சின்ன நேப் எடுக்கிறேன், வந்து நான் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ரெஸ்டிங் ரூம்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நீங்கள் ஒர்க் பிளேஸில் கொடுக்கும்போது அந்த ஒர்க் பிளேஸும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அது வந்து மோர் இன்க்ளூசிவாக எல்லாருக்கும் முடியாதான ஒரு இடமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும், என் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்படின்ற பிரச்சனைகள் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம பேசின இதெல்லாம் வந்து யாருக்கு செட் ஆகும்னா ஃபார்மல் செக்டர், ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரும். அப்போ அன்ஆர்கனைஸ்டு தொழில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஆவாங்கன்னா அகைன் இட்ஸ் பிக் இஷ்யூ. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு இன்க்ளூசிவான பாலிசி. அதாவது இது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இப்படி யாராக இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சட்டங்கள் தான் நம்ம கேட்டு முன்வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டிலையும் குறிப்பா பெண்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், யூத்தோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், சிவில் சொசைட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இப்படி பலதரப்பட்ட அறிவுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு பாலிசியை எடுக்கும் போது அது ஒரு இன்க்ளூசிவ் பாலிசியா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பீகார்ல வந்து எப்பயோ மென்ஸ்ட்ரல் லீவ் பாலிசி இருக்கு, கேரளால 2023 மென்ஸ்ட்ரல் லீவ் பாலிசி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, ஆனா இங்க ஒரு பெரிய டேட்டா கேப் இருக்கு. இப்போ பீகார்ல எத்தனை பெண்கள் வந்து இதை அவைல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற டீடைல்ஸோ இல்லை இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாது. அப்போ இந்த டேட்டா கலெக்ஷன், இந்த டேட்டா கேப்பை சரி பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து போத் சிவில் சொசைட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்புறம் அடுத்தது இந்த டேட்டாவை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பெரிய மென்ஸ்ட்ரல் லீவ்ஸ்க்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டுக்கு எது வந்து ஏதுவானதா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான பாலிசிஸை டிராஃப்ட் பண்றது மூலியமா இந்த பாலிசிஸ் ரொம்ப இஃபெக்டிவான பாலிசிஸா ஆல்ரெடி வரைக்கும் தெரிஞ்சுருக்காங்கல்ல, இது எல்லாருக்கும் போய் சேருமா, இது வந்து கரெக்டா போகுமா, தொடர்ந்து இதை செயல்படுத்துவோம் அப்படின்ற எந்த தயக்கமும் இல்லாம எந்த சந்தேகங்களும் இல்லாம ரொம்ப இஃபெக்டிவான ஒரு பாலிசியா வந்து அதை எடுத்துட்டு போய் நிறுத்தோம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமா பாலிசி வித்தவுட் கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ் வில் ஸ்ட்ரகிள் டு கெட் இம்ப்ளிமெண்டட் எஃபெக்டிவ்லி. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கிற கலாச்சாரத்துல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஸ்டிக்மாவும் உடைக்காம நீங்க எவ்வளவு பாலிசி கொண்டு வந்தாலும் அதுல எந்த பிரோஜனமும் வரப்போகுது. அப்போ தொடர்ந்து இந்த அக்னி செலுத்துதல் மாதிரியான என்ஜிஓஸா இருக்கட்டும், இல்லை அதர் என்ஜிஓஸா இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு பக்கம் கம்யூனிட்டிஸ்லயும் மக்கள்கிட்டையும் இருக்கிற இந்த ஸ்டிக்மாவை உடைக்கிறதுக்கு கண்டினியூஸா அவங்களை வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய